அண்ணே என் பொண்டாட்டி ஜெயந்தி தூக்க மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? இந்த ஜெயந்தி சித்தி தூக்க மாட்டிக்கிட்டாங்க. அக்கா ஜெயந்திக்கு தூக்க மாட்டேறாங்க. ஐயோ ஜெயந்தி ஏமா இப்படி அவசரப்பட்டு தூக்க மாட்டிக்கிட்டேன். என்னங்க ரம்ஜான் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, எல்லா மசூதியும் நோம்பு கஞ்சி போடுவாங்க. அதான் தூக்கு மாட்டிட்டு வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். அக்கா ஈவினிங் டிஃபன் செஞ்சுறாதீங்க. ஹாப்பி ரம்ஜான். ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய சின்னஞ்சிறு கிளிய சீரியல்ல திவாகரன் இந்துவை பார்த்து இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போக, இதை பார்த்து இந்து ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் நிக்கும் போது இந்துவோட அப்பா கால் பண்ணி நம்ம வீட்டை பாரா மாத்தி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி கதற, என்னடான்னு பார்த்தா கிருபாகரனும் திவாகரனும் கொடுத்த கடனுக்காக வீட்டை பாரா மாத்திட்டாப்ல. தன்னுடைய அப்பா கதறனதை கேட்டு பதறி போய் இந்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போய் பார் வச்சு நடத்துறவங்க கிட்ட பிரச்சனை பண்ண, பதிலுக்கு அவங்க இடத்தெல்லாம் காலி பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இந்துவும் இந்துவோட அப்பாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டுக்கு வெளியில வந்து நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிருபாகரனும் திவாகரனும் என்ட்ரி கொடுத்து நக்கல் பண்ணி சிரிச்சது மட்டும் இல்லாம திவாகரன் இந்துவோட அப்பா சட்டையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு சீரியலும் சீரியஸா மாறி இருந்தது. இந்த நிலையில இந்த சீக்வன்ஸோட ஷூட்டிங் இடையில மொத்த சீரியல் டீமும் தூக்குவாளியை வச்சு ஒரு ஃபன் டிராமா பண்ணிருக்காங்க. சோ அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோ இப்ப சின்னஞ்சிறு கிளிய ஃபேன்ஸ் பலராலையும் ரசிக்கப்பட்டுக்கிட்டு வருது. என்னங்க ரம்ஜான் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, எல்லா மசூதியும் நோம்பு கஞ்சி போடுவாங்க. அதான் தூக்கு மாட்டிட்டு வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். அக்கா ஈவினிங் டிஃபன் செஞ்சுறாதீங்க. ஹாப்பி ரம்ஜான்.